ஹாய் எவ்ரிவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சயின்ஸுக்கு பேசிக்கோடு நிற்கிது, அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கு. தென் ஃபஸ்ட் மிட்டம் உங்களுக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கான பிளான் எல்லாமே நான் சீக்கிரமாக கொண்டு வரேன். ஸோ சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாகிரஃபி. சரியா, ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணல, ஹிஸ்ட்ரி வில் ஸ்டார்ட் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாகிரஃபியில் யூனிட் நம்பர் 1 இது ஃபஸ்ட் மிட்டம்க்கு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டோட டைட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ பேசிக்காக இந்தியாவோட லொக்கேஷன் பற்றி படிக்க போகிறோம். நம்ம வேர்ல்டில் இந்தியா எங்கே இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த யூனிட்டில் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் லொக்கேஷன் இன் த வேர்ல்டு. அதாவது நம்ம வேர்ல்டில் இந்தியாவோட லொக்கேஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் படிக்க போகிறோம். தென் டு நோ த டிஸ்டிங்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னா லைக் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணியிருப்பாங்க. லைக் ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம இந்தியாவை என்ன செஞ்சுருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரிவர்ஸோ ஒரு பிளெயினோ ஒரு மவுண்டெயினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், தனித்துவமான அதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். டு கம்பேர் த ரீஜன்ஸ் ஆஃப் கிரேட் இந்தியன் பிளைன்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்க கிரேட் இந்தியன் பிளைன்ஸோட ரீஜன்ஸை பற்றி என்ன செய்ய போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ட்ரைனேஜ் சிஸ்டம், ரிவர்ஸ் பற்றி படிப்போம். தென் டு டிஃப்ரென்ஷியேட் ஹிமாலயன் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ், இதோட டிஃப்ரென்ஷியேஷனும் படிக்க போகிறோம். சரியா, ஓகே. ஸோ இந்த இதில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஒரு சில லொக்கேஷன் பற்றி என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லைன் பை லைன் நம்ம புரிஞ்சு என்ன செஞ்சுக்கலாம், படிக்கலாம். இந்தியா இஸ் த 7th largest country. 1 minute. India is the 7th largest country in the world and 2nd largest in the Asia. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா இஸ் த 7th largest country in the world. வேர்ல்டுலே இந்தியா தான் 7th largest country, 7வது பெரிய கண்ட்ரி. அண்ட் 2nd largest in the Asia. ஏஷியாவில் 2nd largest வந்து இந்தியா. சரியா, ஸோ இட் இஸ் செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் தி காண்டினென்ட். நம்ம ஏஷியாவில் வந்து இந்தியா எதால் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்னால தான் என்ன செஞ்சுருக்கு, நம்ம ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட்லேருந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிரிஞ்சிருக்கோம். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு with an area of 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. இப்போ வேர்ல்டு வந்து 100% ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்கோம், இந்தியா 2.4% வந்து வேர்ல்டில். இப்போ வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் இந்தியா, கரெக்டாக? ஸோ இந்த ஏரியா வந்து 2.4%, 100ல் நம்ம 2.4% ஏரியா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட டோட்டல் ஸ்கொயர் கிலோமீட்டர், நம்ம இந்தியாவோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். Many of the Indian states are larger than several countries of the world. அதாவது நம்மகிட்ட இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸு சில கண்ட்ரிஸோட பெருசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட், கரெக்டாக? இப்போ நீங்கள் இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேஷ் ஒன் ஆஃப் த பெரிய ஸ்டேட்டு, ராஜஸ்தான், அப்புறம் மகாராஷ்டிரா. ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்க ஸ்டேட், ஒரு சில ஸ்டேட், இந்த பெரிய பெரிய ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரிஸை விட பெருசாக இருக்குது, ஒரு சில கண்ட்ரிஸை விட. ஏன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிஸை விட நம்மளோட ஸ்டேட் என்னவாக இருக்கான், ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்குது. கதை மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 1 வேர்ட்ஸ் கேட்கலாம். இது இந்த 2.4%லேருந்து 1 வேர்ட் கேட்கலாம், ஸ்கொயர் ஏரியாவிலேருந்து கேட்கலாம், 2nd largest, 7th largest, இதெல்லாம் 1 வேர்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ரீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். ஸோ இந்தியாவோட லேண்டும் அதோட வாட்டர் பாடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன இது பாருங்கள், இந்தியா ஷேர்ஸ் 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரண்டியர் வித் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட். அதாவது இந்தியாவோட நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நார்த் வெஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கா, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. ஸோ எவ்வளோ பார்டர் ஷேர் பண்ணுறாங்கன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதான் இந்தியா மேப்னா, இங்கே பாருங்கள், இதான் இந்தியா மேப்னா இதான் நார்த் வெஸ்ட். சரியா, இந்த சைடில் யாரெல்லாம் இருக்கா, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ இது நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் 15,200 கிலோமீட்டர். தென் சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இந்த நார்த். ஸோ நார்த் சைடில் யாரோட ஷேர் பண்ணுறோம், சைனா, நேபாள் அண்ட் பூட்டானோட நம்ம என்ன செய்கிறோம், பார்டர் ஷேர் பண்ணுறோம். தென் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம மேப்பில் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சைனா இருக்கா. ஸோ சைனா, பூட்டானோட நம்ம என்ன செய்கிறோம், நார்த்தில் வி ஆர் ஷேரிங் த
பார்டர். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா யாரோட பார்டர் ஷேர் பண்ணுறோம்? பங்களாதேஷ், மியான்மர் இவங்களோட நம்ம என்ன செய்கிறோம்? பார்டரை ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம பார்டர் யாருக்குள்ளலாம் ஷேர் பண்ணுறோம்? நம்மளை சுற்றி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், நேபாள், அதுக்கப்புறம் மியான்மர், அப்புறம் பங்களாதேஷ். ஸோ இத்தனை கண்ட்ரீஸோட நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்டரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்டர் ஷேர் பண்ணுறோன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் காமனான பார்டர் இருக்குது. இப்போ வீடெலாம் கட்டும்போது பொது சோர்னு சொல்லுவாங்க, 2 வீட்டுக்கும் காமனான ஒரு சோர் இருக்குல்ல, அது மாதிரி பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறோம் பக்கத்து கண்ட்ரீஸோட. ஸோ இதில் லாங்கஸ்ட் பார்டர் யார் கூடனா பங்களாதேஷோட தான் லாங்கஸ்ட் பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் வந்த காமனான பார்டர் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 4156 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ இடம், இந்த 4156 கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் காமனான பார்டர் இருக்குது. சரியா? பட் ஷார்ட்டஸ்ட் பார்டர் யாரோட நம்ம ஷேர் பண்ணுறோன்னா ஆப்கானிஸ்தான். வெறும் 106 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆப்கானிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் காமன் பார்டர் இருக்குது. இது 2 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாங்கஸ்ட் வித் பங்களாதேஷ், ஷார்ட்டஸ்ட் பார்டர் வித் ஆப்கானிஸ்தான். சரியா? நெக்ஸ்ட்டு, about 6100 km of long coastline of India is washed on 3 sides of the country by the Indian Ocean. நம்மளை சுற்றி 3 சைடு நம்ம எதால் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஓஷனால் கவர் பண்ணியிருக்கோம். தென் 2 arms namely Arabian Sea in the west and Bay of Bengal in the east. ஸோ நம்மளுக்கு வெஸ்ட் சைடில் யார் இருக்கா? அரேபியன் சி இருக்குது. ஈஸ்ட்டில் யார் இருக்கா? பே ஆஃப் பெங்கால் இருக்குது. அதையும் நம்ம இந்தியன் மேப்பில் புரிஞ்சுக்கலாமா? ஸோ ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இதை சுற்றி யார் இருக்கா? இந்தியன் ஓஷன் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மேப் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ டயக்ராமாக நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? நெக்ஸ்ட்டு, the total length of the coastline of India including highlands, total length எவ்வளோ அப்படின்னா 7516.6 kilometers coastline ஏரியா வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை a narrow and shallow sea called Park Strait. அதாவது இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற அந்த சீயோட பேர் என்ன அப்படின்னா பார்க் ஸ்ட்ரைட். சரியா? இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணி தரும் போதே நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்தியா அண்ட் அந்த வேர்ல்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். Indian land mass has central location between East and West Asia and southward extension of the Asian continent. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்குது. இந்தியா வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் லொக்கேட்டட் அட் த சென்டர் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் ஏஷியா. ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் நடுவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம். அண்ட் இட் இஸ் சவுத்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏஷியன் காண்டினென்ட். ஏஷியாவில் சவுத்வேர்டு டைரக்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம். த டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் விச் கனெக்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் இன் த வெஸ்ட். ஸோ நம்ம வந்து இந்தியாவையும் இந்தியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷன், டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட் தான் என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா ப்ரொவைட் அ ஸ்ட்ராட்டஜிக் சென்ட்ரல் லொக்கேஷன் டு த இந்தியா. ஓகே, thus it helps India to establish a close trade contact with West Asia, Africa and Europe from the western coast. அதாவது என்னென்னா, இப்படி நம்ம வந்து சென்டரில் இருக்கோம் கரெக்டாக, வெஸ்ட் ஏஷியாவுக்கும் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் சென்டரில் இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக என்ன செஞ்சுக்க முடியும்னா வர்த்தகம், ட்ரேடுனா நம்ம இப்போ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறோம்ல, ட்ரேட்லாம் வச்சுக்கிறோம்ல, பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி வர்த்தகம்லாம் என்ன செஞ்சுக்க முடியுது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மாதிரி நம்ம லொக்கேஷன் நம்ம வந்து இங்கே பாருங்கள், வேர்ல்டில் எங்கே இருக்கோம், ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் நம்ம சென்டரில் இருக்கிறனால, சவுத் வேர்ல்டில் சென்டரில் இருக்கிறனால நம்ம ஈஸியாக யூரோப்போடையோ ஆஃப்ரிக்காவோடையோ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக ட்ரேட் வைக்க முடியும். ஸோ இந்த லொக்கேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால நம்ம ட்ரேடெல்லாம் ஈஸியாக வச்சுக்க முடியுது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியா எ சப்கான்டினென்ட். இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்டினென்ட்னா தெரியும்ல, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் வந்து கான்டினென்ட். சப்கான்டினென்ட் அப்படின்னா கான்டினென்ட்டுக்குள்ளே ஒரு உட்பகுதி, அது மாதிரி தெரியும்ல. இப்போ வந்து ஒரு மேஜராக பெரிய இதை வந்து நம்ம கான்டினென்ட் சொல்கிறோம்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன பகுதியை சப்கான்டினென்ட்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஒரு படியாக ஏன் நம்ம இந்தியாவை சப்கான்டினென்ட் சொல்கிறோம், என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது சப்கான்டினென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அலாங் வித் த கண்ட்ரீஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்டு சப்கான்டினென்ட். இந்தியாவோட எதெல்லாம் சேர்த்து, இந்தியா ப்ளஸ் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோம்ல, எல்லாருமே சேர்ந்தது ஒரு சப்கான்டினென்ட். இந்தியாவோட இத்தனை கண்ட்ரி சேர்ந்து அதை நம்ம சப்கான்டினென்ட் சொல்கிறோம். ஏன் திஸ் ரீஜன், இந்த இப்போ நான் சொன்னலாம் இவ்வளோ கண்ட்ரி சேர்ந்த இந்த ரீஜன் வந்து இட் பொசஸ் அ டிஸ்டிங்க்ட் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரீஜன் இருக்குல்ல, இவ்வளோ கண்ட்ரி சேர்ந்தால் அதுக்கு ஒரு தனித்துவமான கான்டினென்ட்டுக்கு தேவைப்படுற கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? இன் ஃபிசியோகிராஃபி, ரிவர்ஸாக இருக்கட்டும், மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், தென் கிளைமேட், நம்மளோட
நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், நம்மளுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு காண்டினென்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சப்காண்டினென்ட். ஏன்னா இப்போ காண்டினென்ட்டுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு காண்டினென்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்ம வந்து இந்த இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் இதெல்லாம் கண்ட்ரி சேர்ந்துச்சுன்னா அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. கிளைமேட்டாக இருக்கட்டும், ஃபிசியோகிராஃபி, நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா அந்த குணங்களுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இது நம்ம சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்டென்ஸ் 8 degree 4' ஃப்ரம் நார்த் டு 37 degree 6' நார்த் லேட்டிடியூட். லேட்டிடியூட்னா என்ன தெரியுமா? லேட்டிடியூட் இஸ் பேசிக்கலி ஒரு இமேஜினரி லைன். லேட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே ஒரு இமேஜினரி லைன். ஸோ ஹரிசாண்டலாக கட் பண்ணிச்சுன்னா அது லேட்டிடியூட், வெர்டிக்கலாக கட் பண்ணிச்சுன்னா அது லாங்கிடியூட், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதெல்லாமே ஒரு இமேஜினரி லைன், நம்ம லொக்கேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினரி லைன் தான். ஸோ இந்தியா வந்து எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இந்தியா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சதர்ன் மோஸ்ட்னா நம்மளோட எண்டு பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியானா கன்னியாகுமரி சொல்லுவோம், அதான கடைசி இருக்குது இந்தியாவில். பட் ஆக்சுவலி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி என்னென்னா இந்திரா பாயிண்ட் தான். லொக்கேட்டட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் அந்தமான் நிக்கோபார். இங்கே இருக்குது. சரியா? இந்த இடத்துல இருக்கும் இந்திரா பாயிண்ட்டுங்கிறது. இந்த இருக்கு பாருங்கள், அந்தமான் நிக்கோபார். இந்த அந்தமான் நிக்கோபாரில் தான் இந்திரா பாயிண்ட் இருக்கும். சரியா? இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். பட் ஆக்சுவலி நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as a கன்னியாகுமரி. ஏன்? இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட், நம்மளோட மெயின் லேண்டில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது கடைசி இருக்குன்னு கேட்டால் கேப்குமரி, தட் இஸ் கன்னியாகுமரி. சரியா? பட் சதர்ன் மோஸ்ட் வெறும் மெயின் லேண்ட் எதுவுமே கொடுக்காம வெறும் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்திரா பாயிண்ட், அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்தமான் நிக்கோபார் இந்தியாவுக்கு கீழே தான் வருது, கரெக்டாக. பட் அதெல்லாம் சீல இருக்குது, ஒரு ஐலாண்டாக தனியாக இருக்கிறனால மெயின் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. பட் காமனாக சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட், அந்தமான் நிக்கோபார்லங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா கோல், ஜம்முவில் இருக்குது, ஜம்மு காஷ்மீர். சரியா? ஸோ த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் இன் இந்தியா இஸ் 3214 கிலோமீட்டர். அதாவது நம்ம இப்போ இந்தியா மேப்பில் எடுத்திங்கன்னா இந்த இருக்குல்ல இங்கே காஷ்மீர், அந்த காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும், இந்த கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். இதான் வந்து நார்த் சவுத் எக்ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் இருக்க டோட்டல் கிலோமீட்டர் 3214 கிலோமீட்டர். அதே இது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஈஸ்ட் வெஸ்ட்னா அது குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்த இடத்துல இதாக சொல்கிறாங்க. சரியா? இந்த குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 2933. ஸோ அப்போது இந்தியா மேப் இப்படி இருக்குன்னா, இப்படி இருக்குல்ல இந்தியா மேப்பு, இந்த இப்படி சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? நார்த்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லுவோம். மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? நார்த் சவுத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நார்த் சவுத் வந்து 3214 காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்க டிஸ்டன்ஸ். பட் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அது எவ்வளோ இருக்கான்? 2933 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து என்ன செய்யுது? இட் பாசஸ் டு த மிடில் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரி 2 ஹாஃபாக பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நம்ம டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி வந்துச்சு அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். ஸோ த லாங்கிடியூடனல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குஜராத் அண்ட் இன் த வெஸ்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இன் த ஈஸ்ட் இஸ் அபவுட் 30 டிகிரி. அதாவது குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ்க்கு லாங்கிடியூடனல் டிஃப்ரென்ஸ், லாங்கிடியூட்னா அந்த ஹரிசாண்டலாக கட் பண்ணல இமேஜினரி லைன், அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது. சரியா? Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise of Gujarat. குஜராத்தை விட அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சன் தெரிஞ்சிடும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஏன்னா ஈஸ்ட்டில் தானே ஃபஸ்ட்டு சன் வரும், கிழக்க தானே உதிக்கும். ஸோ அப்போது அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து என்னது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே என்ன செஞ்சிருது? சன் வந்துடுது. பட் குஜராத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான டைம் என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம்.
புரியுதா? இப்போது அருணாச்சல் பிரதேஷில் ஃபஸ்ட்டே சன் வந்துருச்சுன்னா அப்போ அங்கே நம்ம டக்குன்னு டைம் அங்கே ஒரு டைம் சொல்ல முடியாது. குஜராத்தில் லேட்டாக வரனால அங்கே ஒரு டைம் வைக்க முடியாது. ஸோ இது எல்லா டிஃப்ரென்சஸுமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான டைம் என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அதுதான் நம்ம ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம். சரியா? ஐஎஸ்டி விச் இஸ் 5 hours 30 minutes ahead of Greenwich Mean Time. Greenwich Mean Timeனா இந்த லண்டன் டைம் சொல்லுவோம்ல. ஸோ அதோட நம்மளுக்கு வந்து 5.5 hours வந்து ahead, முன்னாடி நம்ம இருக்கோம். 5 hours 30 minutes அவங்களோட நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் டைமில். சரி, அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்தியா ஹேஸ் பீன் பொலிட்டிக்கலி டிவைடட் இன்ட்டு 28 states and 8 union territories for administrative convenience. நம்ம டோட்டல் ஸ்டேட் 28, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 8 யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ்னால் தெரியல, டெல்லி, பாண்டிச்சேரி அது மாதிரி இருக்கிறதா யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபாலோவிங்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா. ஈஸ்ட் வெஸ்ட் சொன்னேன்ல, வெஸ்ட் டு ஈஸ்ட் என்னது, குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட்டு. தென் நார்த் சவுத் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஏரியா வைஸ் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். இதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா? நானும் பார்க்கல, இப்போ தான் ஃபைண்ட் அவுட் த ஃபாலோவிங் பார்க்குறேன். இதில் இருந்தாலும் 1 marks கேட்குற சான்ஸ் இருக்குது. ஏரியா வைஸ் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். கூகுளில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இது, ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியான்னு போட்டிங்கன்னா வந்துடும். சரியா? த ஸ்டேட்ஸ் விச் டு நாட் ஹேவ் அன் இன்டர்நேஷ்னல் பார்டர், அதாவது மற்ற கண்ட்ரிஸோட ஷேர் ஆகாமல் பார்டரை ஷேர் பண்ணாமல் வச்சுருக்க ஸ்டேட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூ கேன் ஒர்க் இட் ஆன். தென் டூ யூ நோவில் பாருங்கள், அமராவதி இஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். முன்னாடி வந்து ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து இருந்துச்சு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேஷும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்டாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆந்திர பிரதேஷ்ங்கிற ஒரே ஸ்டேட் இருந்துச்சு. ஹைதராபாத் இஸ் த கேபிட்டலாக இருந்துச்சு. பட் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரிச்சிட்டோம் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும். ஸோ தெலுங்கானாக்கு வந்து ஹைதராபாத் வந்து கேபிட்டலாக இருக்குது, ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து அமராவதி வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அக்கார்டிங் டு த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், Hyderabad will be the capital for both the states of Andhra and Telangana till 2024. அதாவது 2024 வரைக்கும் ஹைதராபாத் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் காமன் கேபிட்டலாக இருந்திருக்கு. பட் இப்போ வந்து 2025 ஆயிடுச்சுல, ஸோ இப்போ தான் வந்து அமராவதி என்ன இருக்குது, நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இதில் ஜஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துருக்கோம், நம்ம எந்தெந்த ஸ்டேட்ஸோடலாம் வந்து நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம், இந்தியா ஏன் ஒரு சப்கான்டினென்ட்னு பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளோட மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், ரிவர்ஸ், அதை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு 5 தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 5மே நம்ம தனித்தனியாக என்ன செய்யலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொரு 4-5 வீடியோ அந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் 1 வேர்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை வந்து கதை மாதிரி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ரீட் பண்ணி சொல்கிறேன். இது எப்படி புரிஞ்சிருக்கு, என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு சோஷியல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.